ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா இப்படியெல்லாம் தன் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரா என்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கதை பார்த்திங்கன்னா பாபா வாழுங்கால கட்டத்தில் பாபாவுடைய தோரகமையில் நடந்த விஷயம். அதை உங்கள் கூட இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சாய்ராம், வாங்க சாய்ராம் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஷிர்டியில் பாபாவுடைய தோரகமாயி, இதுதான் பாபாவுடைய மஜிதி, பாபாவுடைய வீடு இதுதான். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபா சுமார் 60 ஆண்டுகள், ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, சுமார் 60 ஆண்டுகள் தான் இந்த பாலடைஞ்ச இந்த மசூதியில் பாபா வாழ்ந்தார். இந்த பாபா வாழ்ந்த இந்த வீட்டுக்கு பூட்டோ சாவியோ எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் பாபாவுடைய பக்தர்கள் பாபாவை நாடி இந்த வாசலுக்கு வந்தாங்கன்னா பாபா தன்னுடைய வரநல்கும் கரத்தால் அந்த பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு சாந்தி நிலையத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சாந்தி நிலையத்தை தேடி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து பாபாவை பார்த்தவாறு, அதாவது அந்த காலகட்டத்திலிருந்து இந்த கால வரையும் பல லட்ச பக்தர்கள் வந்து பாபாவை தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும் பொழுது நம்மளுடைய நிலைகளை பாபா முற்றிலும் அறிவார். அதாவது நீங்கள் யார், நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க, உங்கள் மனசில் என்ன தோன்றுது, உங்களுடைய போன பிரிவு என்ன, இது எல்லாமே பாபாவுக்கு தெரியும். ஓகேங்களா சாய்ராம்? சாய்ராம், அப்படிப்பட்ட நிலையில் அந்த காலகட்டத்தில் பாபா வாழ்ந்த அந்த அற்புதமான காலகட்டத்தில் பல பக்தர்கள் பாபாவை தேடி பாபாவுடைய மசூதிக்கு வந்திருப்பாங்க. அதாவது தோரகமாய்க்கு ஷிரடிக்கு வந்திருப்பாங்க. ஒரு முறை பார்த்திங்கன்னா பாந்திராவை சார்ந்த, அதாவது மும்பையில் ஒரு பகுதி பாந்திரான்னு சொல்லுவாங்க, அந்த பாந்திராவிலிருந்து ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்க ஆர்வப்படுறாங்க. அதாவது சாய்நாதர் அருளை வந்து வேண்டதுக்காக அவங்க ஷிரடிக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அவங்க மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை பாபா உருவாக்கி கொடுக்குறாரு ஷிரடி வரத்துக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு வராங்க. நேராக பாபாவுடைய தோரகமாய்க்கு போகிறாங்க. பாபா தோரகமாயில் தான் இருப்பார். தோரகமாயில் போகிறாங்க. அங்கே மக்கள் எல்லாமே குழுமி உட்கார்ந்துருக்காங்க. மத்தியானம் ஆரத்தி தொடங்க பொழுது ஆரத்தியில் அந்த அம்மாவும் உட்காடுறாங்க. பாபாவுடைய ஆரத்தி அந்த அம்மாவும் உன்னிப்பாக கேட்குறாங்க. பாபாவுடைய அருள் ஆசீர்வாதம் பெறுறாங்க. ஆரத்தி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா பாபா வந்து அவருடைய வரநல்கும் கரத்தால் உதி என்ற பிரசாதத்தை ஒவ்வொரு பக்தர்களாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பக்தர்களும் பாபா கொடுத்த பிறகு பாபா வந்து அந்த பக்தர்களை பத்திரமா வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. எல்லா பக்தரும் போன பிறகு பாபாவுக்கிட்ட அந்த அம்மா நெருங்குறாங்க. அப்போ பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கின பிறகு பாபா என்ன சொல்கிறாரு, அன்போடு இங்கே உட்காரு குழந்தை அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மாவை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அன்போட பாபா சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கடுமையான ஒரு தலைவலியில் இருக்காங்க. அந்த அம்மா பயங்கரமான ஒரு தலைவலி. பாபா வந்து அந்த அன்போடு சொன்ன வார்த்தை, என் குழந்தையே அன்போடு என் அருகில் உட்காருன்னு சொல்கிறாரு. உட்கார்ந்த உடனே அந்த அம்மா உட்காருவாங்க. பாபா இவ்வளோ அழகாக நம்மளை அன்போடு என் குழந்தையன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் பாபாவுடைய அந்த கடைக்கன் பார்வை வந்து அந்த அம்மாவை நோக்கி பார்ப்பார். பார்த்த பிறகு இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த தலைவலி வந்து முழுமையாக நீங்கிடும். அவ்வளோ ஒரு தலைவலியில் வந்திருப்பாங்க. பாபாவுடைய அந்த கடைக்கன் பார்வை பட்ட உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட தலைவலி முற்றிலும் நீங்கிடும். இதுக்கப்புறமா பாபா என்ன சொல்லுவார்னா, அருகில் வந்து உட்கார சொல்லுவார். சொல்லிட்ட பிறகு உன்னை வந்து நான் முற்ஜென்மத்திலே உன்னை அறிவேம்மா அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். சாய்ராம், பாபா சொன்னது பிறகு மீண்டும் ஒரு வார்த்தை அந்த பெண்மணியை நோக்கி பாபா சொல்லுவார், தினந்தோறுமே நான் உன் கையில் தான் உணவுகள் சாப்பிட்றேம்மா அப்படின்னு மீண்டும் ஒரு வார்த்தையை கேள்விக்குறி வைப்பார் பாபா. அப்போது அந்த அம்மாவுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த அம்மா வந்து முதல் முறை ஷிரடிக்கு அப்போ தான் வராங்க. பாபா சொன்ன வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா, தினந்தோறுமே உன் கையால் தான் எனக்கு உணவு நீ கொடுக்குற, நான் அந்த உணவுகளை சாப்பிட்றேனே அப்படின்னு பாபா சொல்லுவார். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு மனக்குழப்பம் வரும். நம்ம ஷிரடிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும், ஆனால் பாபா வந்து தினந்தோறுமே என் கையில் உணவு வாங்கி சாப்பிட்றாருன்றாரு, என்ன பாபா சொல்ல வராரு, எனக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை பண்ணி பாபாண்ட அப்போ கேட்பாங்க அந்த அம்மா, பாபா என்ன பாபா சொல்ல வரீங்கன்னு. பாபா வந்து ஒரு கேள்வி ஒரு விடை சொல்லுவார். அம்மா, நீ தினந்தோறுமே உன் வீட்டில் வந்து பூஜையில் எந்த தெய்வத்தை வணங்குற? நான் வந்து விநாயகரை வணங்குறேன், ஆணைமுகத்தானை வணங்குறேன். அந்த ஆணைமுகத்தானுக்கு தினந்தோறுமே நீ நெய்வேதியம் வைப்பல்ல, பிரசாதம் வைப்பல்ல, அந்த பிரசாதம் யாருக்கு வைக்கிற அப்படின்னாங்க. ஆணைமுகத்தானுக்கு வைக்கிற. அந்த ஆணைமுகத்தானுக்கு வைக்கிற பிரசாதம் எல்லாமே இந்த உன் சாயப்பா வந்து அதை நான் வந்து உட்கொள்கிறேன், நீ தான் எனக்கு தினமும் உணவு கொடுக்குற அப்படின்னு பாபா சொல்லுவார். இவங்களுக்கு மறுபடியும் ஒரு கேள்வி வரும், எப்படி பாபா இது? அப்போ பாபா ஒரே ஒரு பதில் சொல்லியிருப்பார், எல்லா ஜீவராசிலும் நீ என்னை பார்க்கலாம், நீ வந்து கணபதி ஆணைமுகத்தான கும்பிட்ற, ஆனால் இந்த சாயை வந்து என்றைக்குமே நீ மறக்கலை, அதனால் சர்வ காலமும் நீ சாயின்னு சொல்கிற, அதனால் உன் இஷ்ட தெய்வத்தில் ரூபத்திலே நீ வந்து உனக்கு வந்து நான் காட்சி கொடுத்துருக்கேன்,
அதே போல் நீ அன்போடு வைக்கிற உணவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், தினந்தோறுமே அந்த உணவை நான் சாப்பிட்ருக்கேம்மா. அதனால் எல்லா ஜீவராசிலும் நீ என்னை பார்க்கலாம். நீ மனதார ஒரு முறை சாயின்னு நினச்சா போதும், நான் வந்து எல்லா ஜீவராசிலும் தென்படுவேன் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் சாய்ராம். பாபாவுடைய அந்த சொல்ல கேட்ட பிறகு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீரோட பாபாவுடைய திருவடியை நோக்கி சரணாகதி அடைவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாபா, தினந்தோறுமே நான் கணபதிக்கு தான் பிரசாதம் வைக்கிறேன்னு நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து அதை உட்கொண்டு இருக்கீங்க, உங்களுடைய நாமத்தை நான் உச்சரிக்க என் வீட்டில் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபா அப்படின்னு அவங்க பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பாபாவும் அவருடைய வரநல்கம் கருத்தால் உதி என்னும் திருநீற்ற அந்த பெண்மணிக்கு தன்னுடைய வரநல்கம் கருத்தால் வச்சு விடுவாங்க சாய்ராம். அந்த பெண்மணியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாபா வாழும் காலகட்டத்திலே பல அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. இப்பொழுதும் நீங்கள் வந்து அவரை ஆத்மார்த்த பக்தியோட இதயபூர்வ பக்தியோட சரணாகதி அடையும் பொழுது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம சாய்நாதரை காட்சி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சாய்நாதரை தேடி இவ்வளோ லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறுமே ஷிரடிக்கு வராங்க. பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி பாபாண்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவோம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.